Hi everyone, வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். தி மோஸ்ட் பவர்ஃபுல் ராசி வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி கண்டிப்பாக இடம் பிடித்துவிடும். நியூமராலஜி நம்பர் 8க்கும் இந்த விருச்சிக ராசிக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு கண்டிப்பாக உண்டு. அந்த ரகசிய பலன்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசி வரிசையில் இந்த விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா 8வது இடம் கண்டிப்பாக பிடித்துவிடும். நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த எண் 8 இது மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு சனீஸ்வரனை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எண். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கும் இந்த எண் 8க்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான தொடர்பு உண்டு. இது உண்மை. 12 ராசி வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு மிக்க பலமும் மிக சிறப்பான பலன்களும் அதே சமயத்தில் மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கி உள்ள ஒரு அற்புதமான ராசி, அதுதான் இந்த விருச்சிக ராசி. இந்த ராசி வரிசையில் இது 8வது ராசியாக இருக்கிறதுனால இதில் சனி பகவான் சேரும் போது, சனி ஆதிக்கம் சேரும் போது இன்னும் இதுக்கு அதிகமான பலன்களும் நல்ல ஒரு பலமும் இந்த விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. இது உண்மை. அதே சமயத்தில் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ ரகசிய பலன்களை நான் ஃபியூச்சரில் பதிவு போடும்போது கண்டிப்பாக எளிதில் உங்களை வந்து சேரும். இந்த விருச்சிக ராசியோட தத்துவங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியில் பிறந்து கர்ம வினை அனுபவித்து அதை கழித்து நல்ல ஞானங்கள் பெற்று இறைவனோட பாதையை தேடி அதை நோக்கி அடைந்து ஒரு முக்தி நிலை அடையக்கூடிய அமைப்புகள் இந்த விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா 8வது ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக சனி பலன் கொஞ்சம் சேரும்போது இவங்களுக்கு நிறைய சோதனைகளும் வேதனைகளும் கண்டிப்பாக வந்து சேரும். இருந்தாலும் சோதனையை சாதனையாக மாற்றிக்கொண்டு அந்த வெற்றி இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஞானமும் நல்ல ஒரு இறை அருளும் இறை ஆற்றல் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் இந்த 8 இவருக்கு சேரும் போது கண்டிப்பாக இறையோட தேடல், இறை நம்பிக்கை, ஆன்மீகம், கடவுள், சித்தர்கள் இவ்வகையான அற்புதமான பாதையை நோக்கி அந்த தேடல் கண்டிப்பாக இவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துவிடும். ராசியில் விருச்சிக ராசி 8வது ராசியாக இருக்கிறதுனால எப்பயுமே இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைகளும் கஷ்டங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து சேரும். வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் சோதனையை உருவாக்கி வாழ்க்கை பாடமும் வாழ்க்கை தத்துவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசி உருவாக்கிய நபருக்கு கொடுத்துவிடும். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் இறை அருளை கொண்டு அதை தவிர்த்து எறிந்துவிட்டு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த விருச்சிக ராசி. இது அற்புதம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி வாழ்க்கையில் போராடி தான் ஜெயிக்க முடியும் தவிர எதையுமே சுலபமாக இவங்களுக்கு அமையாது. வாழ்க்கையில் ஒரு போர் வீரனை போல் வாழுவார். இந்த ராசிக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளதுனால எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போரில் வென்று வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவார். மிகப்பெரிய புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையும் இந்த ராசியில் கண்டிப்பாக உண்டு. இதை முறையாக பயன்படுத்தி பல காரியத்தில் வெற்றி கண்டிப்பாக இவருக்கு வந்து சேரும். பொதுவாக இந்த எண் 8 சேர்க்கை சேரும் போது இவருக்கு எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிமை விரும்புவார். தனிமையில் இருக்கணும். பல ஆழமான சிந்தனைகள், பல கற்பனைகள் கண்டிப்பாக இந்த எண் உருவாக்கிவிடும். தனிமையில் இருந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது இவங்களுக்கு மனபலமும் ஆன்மீக சக்தியும் இறை அருள் கண்டிப்பாக இவங்களை வந்து சேர்றத இவங்க உணர்ந்து கொள்வார். இந்த விருச்சிக ராசி பிறந்தவர்கள் எல்லோரிடம் சரளமாக பழக மாட்டார். ஆனால் பழகிவிட்டால் ஆழ்ந்த நட்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி. அதே சமயத்தில் நட்புக்கு மிகப்பெரிய இலக்கணமாக திகழ்வார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு கரெக்டாக இருப்பாங்க. சீண்டி விட்டால் கோபம் கண்டிப்பாக வந்துவிடும். கவனம். அதே சமயத்தில் மிகப்பெரிய கோபங்கள் வந்தாலும் மன்னிப்பு கேட்டுவிட்டால் மன்னிக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசி கண்டிப்பாக உண்டு. இது அற்புதம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இவரை கண்டிப்பாக எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இவரோட நல்ல மனமும் குணமும் வெளிப்பட்டுவிடும்.
அதே சமயத்தில் இவர் கூட நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள் மட்டும்தான் தெரியும் இவங்க தங்கத்தில் தங்கம் சொக்க தங்கம் என்று. இந்த 2026 பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம், ஒரு நேரம். நல்ல ஒரு அற்புதமான பலன்களும் நல்ல நன்மைகளும் உங்களை கண்டிப்பாக வந்து சேரப்போகிறது. இது உண்மை. நீங்க நினைத்த காரியங்களும் எடுத்த முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி அடைய போகிறது. நம்புங்கள். இவ்வகையான பலன்கள் நான் நிறைய கேட்டுட்டேன், நிறைய பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று உங்கள் மனதில் நினைக்கக்கூடிய அந்த குரல் எனக்கு கேட்கிறது. இது ஏன் என்றால் விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்தாலும் நம்மளோட பெயரோட சப்தங்களும் பெயரோட கூட்டு எண்ணும் நல்ல ஒரு அனுசரணையாக இல்லாத பட்சத்தில் நன்மை கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேராது. இந்த 8வது ராசியான விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் பெயரை மாற்றம் பண்ணி பலம் படுத்தி நான் சொல்லக்கூடிய விதிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம், நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடிவிடும். இது உறுதி. என்னை நேராக சந்தித்து அல்லது என்னை கான்டாக்ட் பண்ணி ஆலோசனை கேட்ட பிறகு இந்த பெயரை மாற்றம் பண்ணிக்கொள்வது மிக்க சிறப்பு. அதே சமயத்தில் இந்த பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும் இறைவனுக்கும் இந்த கலைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.